ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விஷயத்தை பற்றி பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய தலைமை பயிற்சியாளர், அதாவது ஹெட் கோச்சாக இருந்த கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, திடுதிப்புல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பதவி வழங்கிட்டாரு அப்படின்ற நியூஸ் நேற்றுல இருந்து 3 ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமினுடைய ஹெட் கோச்சா கௌதம் கம்பீர் பதவி ஏற்றுக்கிட்டாரோ அதுக்கு அடுத்து வந்த டெஸ்ட் சீரீஸாக இருந்தாலும் சரி, ODI T20 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய தோல்வி முகம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னதான் கௌதம் கம்பீருக்கும் இந்தியன் டீமுக்கும் பிரச்சனை, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்தியன் டீம்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரா இருந்த கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, இன்னைக்கு ஹெட் கோச் அப்படின்ற ஒரு முக்கியமான பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏன் இப்படி சொதப்புறாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் இருக்கு இல்லையா, இதுலதான் வந்துட்டு கௌதம் கம்பீர் மேலான விமர்சனங்கள் அப்படின்றது ரொம்ப அதிக அளவுல எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே வந்துட்டு ஒரு 124 ரன் டார்கெட் அப்படின்றது வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா கொடுக்குறாங்க. அந்த 124 ரன் அடிக்க முடியாம வந்துட்டு பார்த்தோம்னா 30 ரன் வித்தியாசத்துல இந்தியன் டீம் தோத்து போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அந்த 120 ரன்னுக்குள்ள சுருட்டினது அப்படின்றது எக்ஸ்ட்ரானரியான ஒரு டிஃபெண்ட் கேம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒரு காலகட்டத்தில் ஓஹோன்னு இருந்த இந்தியன் டீம் இருக்கு இல்லையா, 120 ரன் அடிக்க முடியாம தோத்து போனது அப்படின்றது இந்திய ரசிகர்களால மட்டும் கிடையாது, கிரிக்கெட் ரசிகர்களாலேயே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். விடுப்பா யானைக்கும் வந்துட்டு அடி சறுக்கிறதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு வந்துட்டு நம்ம சொன்னோம்னா அது தொடர்ந்து சறுக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்றதுதான் இப்ப பிரச்சனை. எவ்வளவுதான் வலிமையான டீமா இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு லெஜெண்டரி டீமா இருந்தாலும் அந்த அணிகளுக்கும் தோல்வி அப்படின்றது வர்றது சகஜம் தான். ஆனா அந்த தோல்வி எதனால வருது அப்படின்றத பார்த்து சரி பண்ணணும் இல்லையா, அதுதான் இப்ப கௌதம் கம்பீர் பக்கமா திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கௌதம் கம்பீர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2024 ஸ்ரீலங்கா சீரீஸ் இருக்கு இல்லையா, அதுலதான் ஹெட் கோச்சா தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. அப்படி தொடங்கப்பட்ட பயணத்திலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் 0-2, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அதாவது ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா, ஸ்ரீலங்கா வந்துட்டு 2-2 மேட்சுமே வின் பண்றாங்க. இந்தியா வந்துட்டு பார்த்தோம்னா அந்த தொடரை இழந்துட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 27 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா இலங்கையில, அதுவும் ஸ்ரீலங்கா கிட்ட வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சீரீஸை இந்தியா இழக்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஓகே, இது ஏதோ வந்துட்டு ஒரு பதட்டத்திலையும் புது ஒரு ஹெட் கோச், பிளேயர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செட் ஆகிறதுக்கு ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாசங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் விடும்போதுதான் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டான டெஸ்ட் தொடர் அப்படின்றது வருது. அப்படி வந்து டெஸ்ட் தொடர்லையுமே வந்துட்டு பார்த்தோம்னா 3-0 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தோக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவே வந்துட்டு பார்த்தோம்னா என்னது, இந்தியா அடுத்தடுத்து வந்துட்டு டெஸ்ட் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்தியா வந்துட்டு இந்தியன் கையை விட்டு டெஸ்ட் சீரீஸ் போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா விராட் கோலி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னா டெஸ்ட் கிரிக்கெட், டெஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு இடமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்தியன் டீம் வந்துட்டு கட்டுக்கோப்பான ஒரு டீமா கட்டமைச்சாரு விராட் கோலி. அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னா அந்த டீம் தொடர்ந்து வந்துட்டு சீரீஸ் லாஸ் பண்ணுது. அடுத்து வந்து ஆஸ்திரேலியா கூடயும் வந்துட்டு பார்த்தோம்னா 4-1 அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸை லாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 11 வருஷமா வந்துட்டு நம்ம கிட்ட அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இருக்கு இல்லையா, அது ஆஸ்திரேலியா கிட்ட தாரவாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வரிசையில தான் வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸும் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்த தொடர் இருக்கு இல்லையா, இந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேத்துல இருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா கௌதம் கம்பீர் வந்துட்டு புது புது யுக்திகளை சொல்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய முயற்சி தான் இந்த தோல்விகளுக்கு காரணம். ஏன்னா அவர் வந்துட்டு இந்த பேட்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைனப்ஸை வந்துட்டு தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்காரு, ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதனால ஒரு பிளேயர்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிலைமைத்தன்மை இல்லாம, ஒரு நிலைத்தன்மை இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா வெவ்வேறு பிளேஸ்ல மாறி மாறி ஆடும்போது அதுக்கு செட் ஆகிறதுக்குள்ளேயே இப்ப 2வது பிளேஸ்ல ஆடுறவர் 5வது பேட்டிங் இறங்க சொல்றது,
விடுறது, 7வதா வந்துட்டு பவுலிங் போடக்கூடிய ஒருத்தரை வந்துட்டு பேட்ஸ்மேனா உள்ள இறக்கி விடுறதுன்ற மாதிரியான முயற்சிகள் தான் இந்தியன் டீம் சறுக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் வந்துட்டு பார்த்தோம்னா கேப்டன் ஆகும்போது நாங்கள் டெஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி பிளேயர் செலக்ட் பண்ணுவோம், ஓடிஐக்கு ஒரு மாதிரி செலக்ட் பண்ணுவோம், T20க்கு ஒரு மாதிரி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன கௌதம் கம்பீர் எந்த மேட்சா இருந்தாலும் சரி ஹர்ஷித் ராணாவை மட்டும்தான் செலக்ட் பண்றாரே தவிர அவர் சொன்ன மாதிரி பிளேயர்ஸை செலக்ட் பண்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய சப்ராஸ் கான் மாதிரியான பிளேயர்களை விட்டுட்டு T20 ஓடிஐ ஆடக்கூடிய பிளேயர்ஸையும் டெஸ்ட்ல ஆட வைக்கிறது தான் வந்துட்டு டெஸ்ட்ல தொடர்ந்து இந்தியா மண்ணக்கவுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம்னா கௌதம் கம்பீருடைய முடிவுகள் சரியா இல்லாததுனால தான் இந்தியா தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நேற்று திடுதிப்புன்னு பார்த்தோம்னா எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு வருது. இந்த மாதிரி வந்துட்டு இன்டர்நெட்ஸில் வரக்கூடிய கேலிகளாக இருந்தாலும் சரி, ட்ரோல்ஸாக இருந்தாலும் சரி, என்னை மனதளவில் சோர்வடைய வச்சிருச்சு. என்னுடைய சாதனைகளை வந்துட்டு நான் காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்காகவும் வந்துட்டு பார்த்தேன்னா இந்தியா கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா, அதனுடைய தலைமை பயிற்சியாளர் பதவியிலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை விட்ட மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா தீயா ஸ்ப்ரெட் ஆகுது. பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐயா சாமி நீ கிளம்பு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க போது அடுத்து ஒரு சில மணி நேரங்கள்லயே என்ன சொல்றாங்கன்னா இல்ல அது கௌதம் கம்பீருடைய அக்கௌண்ட் கிடையாது, அது வந்துட்டு ஒரு ஃபேக் அக்கௌண்ட். கௌதம் கம்பீருடைய அக்கௌண்ட்ல வந்துட்டு பார்த்தோம்னா லாஸ்டா ஒரு 21ஆம் தேதி தான் போஸ்ட் போட்டிருக்காரு, அதுக்கப்புறமா இந்த போஸ்டும் போட கிடையாது. இது கௌதம் கம்பீர் பேர்ல வந்துட்டு பார்த்தோம்னா ஃபேக்கா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி பதவியை நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளிவருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவர் சும்மா சொன்னாரு இல்ல ஃபேக் அக்கவுண்ட்ல சொன்னாரு அப்படின்றத தாண்டி அந்த மெசேஜ் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவருடைய அபிஷியல் பேஜ்லயே வந்துட்டு போஸ்ட் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னா இதுக்கும் மேலே வந்துட்டு பார்த்தோம்னா இந்தியன் டீம் தொடர்ச்சியான தோல்விகள் அப்படின்றத சந்திச்சுக்கிட்டே இருந்தா அதை பார்க்குற மனதைரியம் எங்ககிட்ட இல்லை. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, பங்களாதேஷோட தான் சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. ஆனா டாமினேட் பண்ணக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரியான கண்ட்ரிஸோட தொடர்ந்து தோக்குறது இந்தியாவினுடைய எதிர்காலத்தையும் இந்தியன் கிரிக்கெட்டுடைய எதிர்காலத்தையும் ரொம்ப பெரிய கேள்விக்குறி ஆக்கிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க கௌதம் கம்பீரை பத்தியும் அவருடைய கோச்சிங்கை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? கௌதம் கம்பீர் இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சியாளரா தொடரணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். Bye bye.